கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் உங்களை பார்த்ததுல தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 மாதங்களும் தேவன் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்தாங்க, அப்படிதானே? ஒருவேளை என் வாழ்க்கையில் நிறைய நாற்றமான காரியங்கள் நடந்துச்சு பிரதர், அதனால என்னால் தலை காட்ட முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மளுக்கு வாசனையான சில காரியங்களை அவர் நம்மளுக்காக செய்தார். அதை என்ன என்று நம்ம பார்ப்போம். பாருங்கள், வார்த்தையோட தினங்கள் நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, அதாவது உங்களுக்காக, எனக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். அது என்ன பிரதர் சுகந்த வாசனை? அது என்ன? ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆஃப் அரோமா. கல்வாரி சிலுவையில் கொடூரமான ஒரு ரணம், நிறைய ரத்தம்லாம் சிந்தி அது பார்க்கறதுக்கே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியம் சிலுவையில் நடந்தது. ஆனால் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அது ஒரு சுகந்த வாசனையாக தேவனுக்கு முன்பாக இருந்தது. அது எப்படி தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய பலி ஆண்டவருக்கு எப்படி சுகந்த வாசனையாக இருந்தது? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பலி செலுத்துக்கிற இடம் இருக்குல்ல, இந்த ஆல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் அதெல்லாம் பலி செலுத்துவாங்க. ஒரு மாடா ஒரு ஆடை பலி செலுத்துவாங்க. ஒரு 500 மாடுகள், ஒரு 1000 ஆடுகள், அந்த மாதிரி தான் அவங்க பலி செலுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல அதெல்லாம் சுட்டு எரிக்க போதும் எவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வரும், அப்படி தானே? ஒரு துர்நாற்றம் வரும், அப்படி தானே? அங்கே எப்படி ஆசாரியர்கள் இருந்து அங்கே எப்படி அவங்க பலி செலுத்த முடியும்? அது எப்படி இந்த அக்கினியில் அது எப்படி சுட்டரிக்க முடியும்? அப்போ என்ன செய்வாங்கன்னா, சில விறகு கட்டைகள் போடுவாங்களாம். அது என்ன மாதிரி விறகு கட்டைனா, கேதுருவின் மரத்தினால் உண்டான விறகு கட்டைகள். அந்த கேதுரு மரத்துடைய விறகு கட்டைகள் என்ன செய்யும் என்றால், அந்த எல்லா பேட் ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்துலேயுமே இதோடைய அரோமா வீசி அது ஒரு குட் ஸ்மெல்லாக மாறுமா. அது ஒரு நல்ல நற்கந்தையாக, ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக, நல்ல ஒரு ஸ்மெல்லாக அதை மாற்றி போடுமா. அந்த கேதுருடைய மரம் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு சந்தன மரத்தோடைய வாசனையை காட்டிலும் அதிகமான ஒரு வாசனையாக இருக்கிறதா பிரியமானவர்களே. யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பாருங்க, இங்க சிலுவை குறித்தான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை அறைந்தார்கள். அந்த சிலுவை எந்த மரத்திலான ஆனது? நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு கருவாலி மரத்துல உண்டான சிலுவை அப்படின்னு. இல்லைங்க, அது கேதுரு மரத்துல உண்டான ஒரு சிலுவை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேதுரு மரத்தில் உண்டான ஒரு சிலுவையில் அவர் அறையப்பட்டார். பாருங்க, எப்படி அந்த கேதுரு மரத்துடைய பண்பு எல்லா நாற்றங்களையும் அது உள்வாங்கி கொண்டு தன்னுடைய நற்கந்தங்களை வீசினதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுடைய என்னுடைய நாற்றமான வாழ்க்கை, நாற்றமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தன்னுடைய நற்கந்தத்தின் வாசனையாக, தன்னுடைய ஃப்ராக்ரன்ஸின் வாசனையாக நம்ம மேல ஒரு நல்ல நற்கந்தத்தின் வாசனையை அவர் வீச பண்ணினார். பிரியமானவர்களே, பாருங்க, லாசரஸ்னுடைய வாழ்க்கையில் அப்படிதானே? லாசரஸ் பாருங்க இறந்து போயிட்டாரு. அவர் வாழ்க்கையில ஒரு துர்காரியங்கள் நடந்தது, ஒரு கெட்ட காரியங்கள் நடந்தது. இறந்து போய் 4 நாள் ஆச்சு. மார்த்தாள் சொல்றா, தயவுசெய்து நீங்க கலரை திறக்கும் நீங்க சொல்லாதீங்க, அது நாரும், அது வீசும், இட் வாஸ் ஸ்டிங், அது ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, உரத்த சத்தத்தோட லாசருவே எழுந்துவான்னு சொன்னாங்களாம். இப்போ ஒருத்தங்க உரத்த சத்தமா பேசணும்னா அதுக்கு முன்பாக அவங்க சில மூச்சுகளை உள்வாங்கணும், அப்படிதானே? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், லாசருவின் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துர்நாற்றங்களையும், எல்லா துர்நாற்றமாக வீசப்பட்ட அந்த ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் அவர் இன்ஹேல் பண்ணி உள்வாங்கி தன்னுடைய நற்கந்தமாகிய அந்த வாசனையை அவர் உரத்த சத்தத்தோடு சொல்ல போதும் அவர் ஊதின உடனே அங்கே என்ன நடந்தது என்றால், மரித்த
மரித்த லாசரஸ் உயிரோடு எழும்பினான். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு என் வாழ்க்கை ஒரு துர்க்கந்தமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையே இல்லையே, எதை பார்த்தாலும் ரொம்ப அபசகுணமாகவே இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியமே நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரே தூர்வீச்சாகவே இருக்கிறது, ஒரே மோசமான நிலைமை, ஒரு கெட்ட காரியம், ஒரு கெட்ட விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் நீங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரஸ்தாவை கொண்டு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுடைய எல்லா துக்க விஷயங்களையும், உங்களுடைய எல்லா துக்க காரியங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தன்னுடைய, எப்படி அந்த கேதுரு மரம் தன்னுடைய நற்கந்தைகளை, தன்னுடைய நல்ல ஸ்மெல்லை எப்படி வீச பண்ணினதோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய நல்ல வாசனைகளை அவர் வீச பண்ணினார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே ஒரு கீழ்ப்படிதல் அவசியம், அப்படி தானே? அப்போ இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு என்றால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். யூ கைஸ் ஆர் வாக் இன் லவ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கும் நம்மளுக்கும் அன்பாக நடந்து கொண்டாரோ, அதே போல நீங்களும் ஒருவருக்கொருவரும் பிதாவுக்கும் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே அன்பாக நடந்து கொள்ளும் போது உங்கள் மூலமாக நிறைய நற்காரியங்கள், நற்கந்தங்கள் ஆண்டவர் வீச செய்வார். பிரியமானவர்களே, இரண்டாவது என்ன போட்டு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். பாருங்க, ரெண்டாவது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது, நம்ம கிறிஸ்துவை விட்டு வெளியே வாழும் போது நம்மளால் நற்கந்தமாக இருக்க முடியாது, நம்மளுக்கும் நற்கந்தகமாக இருக்க முடியாது, அடுத்தவங்களுக்கும் அது நல்ல வாசனையாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். இது திருவிவிலியத்தில் இதே வசனம் எப்படி போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்துவோடு இணைந்து வாழும், ஆண்டவரோடு இணைந்து வாழணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நற்கந்தம் வீசணுமா, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணுமா, அப்போ ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழணும். அதே வசனத்தை தெளிவாக போட்டிக்கிறது, அவரை அறிகின்ற அறிவின் வாசனை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் கூடயே இல்லை, அவங்க இணைந்தே வாழ, அப்புறம் எப்படிங்க அவங்கள பற்றி தெரியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரியும்? முரண்பாடாதாக இருக்கும், அப்படி தானே? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, எது பிடிக்காதுன்னு தெரியாது. ஸோ அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழப்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நம்முடைய செயல்களில் அவர் எது செஞ்சால் அவருக்கு பிடிக்கும், எது செய்யலாட்டினா அவருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி காரியங்கள் நம்ம நடக்க போதும் நாம் ஒரு நற்கந்தமாக, நல்ல ஒரு வாசனையுள்ள மரமாக நாம் நிச்சயமாகவே வாழுவோம். மூன்றாவதாக நாம் ஏசாயா 11:3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல், ஃபியர் இன் காட், ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழும் போது நிச்சயமாகவே நம்ம உகந்த வாசனையாக இருக்கும். இதே NLT வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, obey the Lord. நம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போதும் நிச்சயமாகவே நம்மளுக்கும் ஒரு நற்கந்தையாக இருப்போம், நம்ம அடுத்தவங்களுக்கும் நற்கந்தையாக இருப்போம். நிச்சயமாகவே பிரியமாக இந்த 3 காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துர்நாற்றம் விலகணுமா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாசனையான காரியம் மலரணுமா, அப்போ இந்த 3 தான். நீங்கள் அன்பில் நடக்கணும், 2வது நீங்கள் தேவனோடு இணைந்து வாழணும், 3வது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், அதாவது தேவனுக்கு நீங்கள் பயந்து இருக்கணும். நிச்சயமாகவே இந்த காரியங்கள் நாம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிறையா டெஸ்டிமோனிஸ் மெயில் பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, கால்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாகவே இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துர்நாற்றத்தையும் வீசி நற்காரியங்களை, நல்ல வாசனையை அது பிறப்பிக்க பண்ணும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களோட பேசும் என்று. அப்படி என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். God bless you. Bye from Dhiman.